பண்ணப்பட்ட ஒரு படம். இந்த படத்தோட மெயின் கான்செப்டே இதுதான். செத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும், இதுதான் கதை. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீன் என்னன்னா, ஒரு பைலட் ஃப்ளைட் ஓட்டிட்டு போயிட்டுருக்காங்க. ஃப்ளைட் கரெக்டாக டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரம் நல்லா போகிற ஒரு பைலட், இந்த ஃப்ளைனு கொஞ்ச நேரத்தில் கிராஷ் ஆகுது. அவங்க என்ன ப்ராப்ளம்னு தெரியாமல் அவங்களும் இருக்கிற ஆல்டர்னேட்டிவ் எல்லா வழியுமே பண்ணுறாங்க. பட் ஆனால் அது என்னதுன்னே தெரியல. அப்புறம் தான் கோ பைலட் கூட என்ன பிரச்சனைன்னு சொல்லும் போது அவரும் அதை சர்ச் பண்ணுறாரு. இப்போ என்ன நடக்குது, 2 பேர் கண்ட்ரோலே மாரி ஃப்ளைட் போயிட்டே இருக்குது. அது போய் ஒரு இடத்துல கிராஷ் ஆகி விழுது. அது ஒரு பார்க்கோட கேட்டில் மோதி கிராஷ் ஆகிடுது. கிராஷ் ஆகி கொஞ்ச நேரத்தில் அன்கான்சியஸாக இருந்தார். கான்சியஸுக்கு வராரு. கான்சியஸ் ஆகி வந்த பார்த்தா ஒரு ட்விஸ்ட். அவர் ஏற்கனவே இறந்து 2 பேரும் மேலே எந்த வலியோ எந்த காயமும் இல்லாமல் அந்த பார்க்கை விட்டு ஜோன் அவுட் ஆகிற ஒரு ஆவி மாரி போகிற ஒரு சீன் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு திருப்பி அவர் கான்சியஸ் ஆகிறாரு. இதுதான் அதில் எனக்கு இருக்க பெரிய ட்விஸ்ட். அவர் செத்துட்டாரு. திருப்பி உயிரோட வராரு. இதை பற்றி அவர் இதை பற்றி ரிசர்ச் பண்ண ஒரு முக்கியமான படம் தான் இது.